நீலணையை கட்டிய குண்டல் ராவணனை மாட்டி கோதண்டம் கையிலேந்து ராமா ராம ராகவா பண்டரியை கண்ணா உன் பொன்னடி பாதம் போத்தினமே ஐயனே அறிவோ நாம தேவி நாயகா உமை அடியவர் மனிதருவர் ஆதியந்தமான பொருளே சம்பு அண்டுகர தொந்தேவாயா தோலே பழமுடு பழமுக்கனி சர்க்கரை அவனோடு கடலையும் எள்ளு பொறி கடல இடித்தவள் பச்சரி எண்ணெய் அறிய போட்டுடன் மாவு விளாத்தங்கள் இட்டில் தோசையும் வள்ளியால் தினை பனத்தில் வருங்களே தலைவரட்ட வேட மகள் வள்ளியா நம்பி மகள் வள்ளியா வள்ளியால் தினை பனத்தில் வருங்களே தலைவரட்ட வாய்த்தேதினை மாவே உண்டே திருமலை ஆண்டவா திருச்செந்தூர் அந்த மாரோபடாசுரனை ஓயா ஓயா ஓடுங்க மாரோபடாசுரன் தலையே ஐயனே ஜெய முழந்து ராம உன் புகழை நாங்கள் பாட ஜெய முழந்து ராம வெள்ளிலங்கதைகள் பாட தந்தனை தனித்ததாள தாளம் பாடுவே அந்த தந்தனை தனித்ததாள ஐயனை கடமடியே எங்கூருப எங்கூருப கனவிலே நான் உனை மறவே
முறை வந்துடாமல் படேரி என்படி பாரிய பள்ளிக்கூடம் நானறிய பாடறிய நாளையில படிக்க வைத்தார் எங்குருவா ஏனறிய நாளையில எழுத வைத்தார் எங்குருவோ சொல்லி தந்த குருநாதன சொல்லூரே மறந்தாலோ சொல்லி தந்த குருக்களையும் ஐயன் சொப்பனத்தில் மறக்க மாட்டேன் ஜீமை எங்க எடுகடலும் எங்காசி முக்கடலும் அந்த சீமை எங்கும் பேர் விளங்கும் சீமை எங்கும் பேர் விளங்கும் தாத்தா சிவநல்லூர் புலவர் பாதம் தாத்தா சிவநல்லூர் புலவர் பாதம் அந்த எடுத்தபடி எதை பாடும் சொன்னபடி துயம்பாடும் அண்ணா சொல்லுக்கு அர்த்தம் சொல்லும் என்னுடைய தாத்தா மாநிலமும் பேர் விளங்கும் மண்டலம் கேட்டி பெற்ற தாத்தா மாடு சுவாமி புலவர் பாதம் ஒருவர் குருவர் குருவர் உலகத்தில் அனைவரும் குருனா குருவினுடைய தேர்வா கொண்டு வந்தம் எஞ்சிரத்தில் குருவிருக்கின்ற ஜெயனோ ஐயன் கோட்டை கால் நீட்டமா முந்திய குரு நமக்கு முந்திய குரு நமக்கு ஆதிமுக்கண்ணன் பரம்பொருளா தென்னிந்தியா தேசத்தில எங்க தூத்துக்குடி ஜில்லா இது வஉசி மாவட்டமா இந்த விளாத்திகுளம் ஒன்றியத்தில் நம்ம நமச்சியாபுரத்தில்தான் நமச்சியாபுரத்தில குலவிருக்கும் தெய்வம் தான் எங்க பேச்சி மகன்தான் எங்க சிவனாருக்கு திருமக ஆண்டவன் பெத்த மகன் நமச்சியாபுரத்தில்தான் இந்த அடங்காத மாயாண்டி அடங்காத சுடல ஐயா நமச்சியாபுரம் மாயாண்டி இந்த உலகம் எல்லாம் உன் புகழே இந்த தேசம் எல்லாம் உன் பேரு இந்த தென்னிந்தியா தேசத்துல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் ஒன்றியம் எங்க நமச்சியாபுரத்து சுடலையாக ஐயா கிழக்காக அமர்ந்திருக்கார் இருதல முண்டசாமி பேச்சி அம்மா பிரம ராட்சித கொஞ்சம் நீங்க ஜாமியாடுத பக்தர்கள் எல்லாம் நீங்க அழிச்சாட்டம் பண்ணீங்கன்னா நானும் அழிச்சாட்டம் பண்ணிடுவேன். சாமிமார்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, டயம் இருக்கு, நேரம் இருக்கு. எனக்கு தெரியும் ஐயா மையான எப்ப போவாரு எப்ப வருவாரு. அதனால இந்த நமச்சியாபுரத்து சுடலைக்கு இந்த 2013ல 5வது மாசம் இது சித்திரை மாசம் கடைசி செவ்வா
கடைசி செவ்வாய்னா அஞ்சாம் செவ்வாய் நாளைக்கு மாசம் பிறக்கு. ஆமா, புதன்கிழமை மாசம் பிறக்கு நாள. ஏ வையாஜி நாளை பிறக்கு. ஐயா, இந்த ஐயா நமச்சாபுரத்து சுடலைக்கு இன்னைக்கு ஒரு நைட்டு எங்க அண்ணாச்சி பூசாரி இருக்காங்கல்ல, பூசாரி ஒரு வருஷமா இன்னும் உறங்க விடல. விடமாட்டக்காவா நமச்சாபுரத்து சுடல நம்மள முழிக்காரு. அதனால இந்த நமச்சாபுரத்து சுடலைக்கு நீ கண்டிப்பா மாடசாமி நீ இந்த உலகம் எல்லாம் வெள்ளடிக்க போற வார என் நமச்சாபுரத்தனுக்கு ஒரு நாளைக்கு வந்து படிக்கணும். ஐயா வாசல வந்து நீ பாக்கணும். அதனால அன்போடு பண்போடு இந்த நமச்சாபுரத்தான் சுடலைக்கு இந்த தொப்ப மாடசாமி வந்து பாடுதம்னு சொன்னா இருக்கும் பக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அமைதிகாத்து தர வேணும். அதனால இவன் அடங்காதவன், கோலக்காரன், சாலக்காரன். பவலைக்கு ஒரு சொருவம் காட்டுவான், நைட்டுக்கு ஒரு சொருவம் காட்டுவான் ஐயா. ஐயா சுடல நமச்சாபுரத்து சுடலன்னா மாயாண்டி சொன்னால் நம்ம இருக்க மேடை என்ன மேடை தெரியுமா? என் வயருக்கு இதுவரைக்கும் நான் மையானத்துல வில்லு அடிச்சது கிடையாது. பாடுங்க. என் வயசுக்கு நமச்சாபுரத்தை சொல்லல வாசல்ல மையானத்துலதான் இன்னைக்கு மேடை அமைஞ்சிருக்கு. அதனால சபையோர்களே பெரியோர்களே சபையும் தாய்மாரே நமச்சாபுரம் சொல்லலதான் அவருடைய வாசலில் ஐயங்கதை சுருக்கா சொல்லி நமச்சாபுரத்து ஐயா மாயா அண்டி புகழை பாட ஏ மலை மகளே வரந்தரு மதிமால் மலகம் கங்கையோடு பாம்பணிந்து ஆதி ஜீவன் மோகமும் கலியுகமாக அச்சுதன் என் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதிமணி விளர்க்கு ஒளிவு போல ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க அரிக்கும் ஜீவனுக்கும் பிறந்த பிள்ளை பேர்பட்ட நேரம் தெரியுமா? பங்கினி மாதம் புதனமே உத்திரா பவர்ண பஞ்சம் கடக லக்கண அமிர்த யோகத்தில் இங்கிதமாக அரிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையிலே பிறந்தவர்க்கு கையனார் என்றார், ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். ஐயனார் ஐயனார் ஆனமேல் ஐயனார் 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 புலிமேல் ஐயனார் ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி படையோடு அறிகிற புத்திர ஐயனாக வந்து பிறந்தார். ஐயனே சுடலை உட கதை பாட சுக்கை தாருள் புரே மாயாண்டி கதை பாட மாயவே அருள் புரே உண்ட சுவாமி கதை பாட உண்ட சுவாமி ஆதி முக்கனே சுவாமி சபையோர்களே பெரியோர்களே சபை நிறையும் தாய்மாரே ஐயாமாரே அம்மாமாரே நமச்சாபுரத்து சுடலைக்கு கதை பாடும் வேளையில் அவையம் எல்லாம் இருக்கணும். அவைய சத்தம் போடாமல் ஐயா கதை கேட்கணும். சத்தம் எது சுவாமி கதை சத்தம் எது இருந்துதானா சாமி கதை கேளா அவையம் எது இருந்துதான் நமச்சாபுரம் சுடல கதை நமச்சாபுரம் உங்களுக்கும் கேளா
பெத்தம்மா செல்ல மகன் மாயான் அவரே கதை பாடும்போது அமர்ந்திருக்கும் பக்தரெல்லாம் அமைதியாக இருக்கணும். ஆண்டவன் சுடல கதை அடியனாம் மாட சுவாமி நான் அழகாக பாடணும். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாதத்தே தக்கே சிவமாலும் கொலுவே ஆதி பொண்ணு வெள்ளி கைலாதத்தே அங்கே அருளோடு பார்வதியும் கொலுவே அந்த வளரும் வைகுந்தம் தலமாலிலே மாயவலட்சுமியும் கொலுவே அந்த பிரம்மலோகம் என்னும் தலமாலிலே அங்கே பிரம்மாவும் சரஸ்வதியும் கொலுவே என்னை இந்திரலோகம் என்னும் தலமாலிலே சிவ இந்திரன் இந்திராணி கொலுவே மூவேர்களோடு முனிவேர்களோ அண்ணே முனிவேர்களோ அங்கே மூப்பெட்டி முக்கோடி தேவர்களோ ஐயோ முனிவேர்களோ அங்கே மூப்பெட்டி முக்கோடி தேவர்களோ நன்றி படைகளோடு நாரே 4 லட்சம் கோடி பேப்ப அகத்தியரோடு புலத்தி அங்கே அழகு கலை கோட்டு மாமு இந்திர கைலாசம் கொலுவே மூத்தே மகனான கணவாரியோ இளைய மகனான வேலகனோ ஐயா இத்தனை பேர்களுக்கும் கொட பீடிக்க ஓமி கொட பீடிக்க எங்க கொண்டு தரனாங்க கொண்டு தரனாங்க ஆகாயத்தில் சூரியரா ஆகாயத்தில் சூரியரா அழகு குழி சந்திரரா ஆகாயவாணியோட ஆகாய உமா கங்காதேவி கொலுவிருக்கா அப்பா வடிவத்தில் ஆண்டவனோ அம்மா வடிவத்தில் பராசக்தியும் சத்தியமாக ஆடி கைலங்கிரில் இத்தாதி வேர்களோடு கொலுவிருந்தார்கள். இறைவனுடைய அருளால் 3 திரிலோகத்தை படைத்தார். படைத்தார் பகவான். 3 திரிலோகம்னா அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும். அதலை என்றால் ஆகாயம் ஆகாயம் ஐயா. சுதலை என்றால் மத்திய லோகம் ஆதி பாதாளம்னா நம்ம இருக்கப்பட்ட உலகம் ஐயா. இப்பேற்பட்ட திரிலோகத்தை படைத்த அந்த பகவான் 84 கோடி ஜீவத்தையும் படைத்தாராம். படைத்தார் பகவான். பெரிய உயிர் மதையான சிறிய உயிர் சிற்றெரும்பு எறும்பு யானை முதல் எறும்பு வரை படியளக்க வேண்டும் என்று எங்க கடவுளாகிய பகவான் சிவபெருமா அந்த
அந்த படைத்தார் மனுக்களுக்கெல்லாம் எப்படி படியிழக்க வாரார் தெரியுமா? எப்படி என்ன இரவு போய் பவலு வாரா, பவலு போய் இரவு வாரா, ஏ வெள்ளி நல்ல கிழமையில அங்க வெளிய கால நேரத்தில எங்க சத்தியவள் படி இழந்த எங்க சுவாமி கை கொடுப்பாளா, அந்த சுவாமி அவர் வாங்கி கொண்டு ஏழு உலகம் எல்லாம் அழடே உலகம் எல்லாம் இலை இழக்க வருவாரா. முடிப்பாரா எங்க கடவுளான ஜீவனாரோ ஏ கைலாசம் போனும் மின்னு காத்து கைசோ பகவான் கைலாசம் வருவா. எம்பெருமன் தங்கையவா ஆம ஓட்ட பலவை போட்டு பலவை மேல் நிக்க சொல்லி பாதம் தொட்டு கழுகு வாழா பாதிகள மலரை போட்டு பகவானை வருக என்று சத்தியான பார்வதியும் ஏ பார்வதியும் பாத பூஜை முடிப்பாளா. பகவானுட கை பிடிச்சு ஆசனத்தில் இருக்க வைத்து அடியாளந்த பகவானுக்கு பால்வளங்கள் கொடுப்பா. இறையிழந்த பகவானுக்கு இளப்பாரி கொடுப்பா, சாப்பிட்டு களைப்பா. சத்தியும் சிவனுமா அன்ன தாம்பலங்கள் தரிப்பாரா. பகவானும் பார்வதியும் பள்ளி அறையா வருவாரா. மந்திருக்கு இரு பேரும் ஐயா சொக்கோட்டம் ஆடுவாரா. ஏன் சொக்கோட்டம் முடிச்சு விட்டு அந்த சத்தியும் ஜீவனுமாக அழகை ஜீவனுமா சோதி விளையாடுவாரா. பள்ளியறையிலே உட்கார்ந்து இருந்து கொண்டோ படியிழந்த களைப்பெல்லாம் தீர வேணும் என்று இறைவனும் ஈஸ்வரியுமாக இருந்து கொண்டோ அங்கே சொக்கோட்டங்கள் ஆடி சொக்கோட்டத்தை முடித்த சிவனும் சக்தியும் சோதி விளையாண்டி தைப்பாரி இருக்கும் காலகட்டத்தில் இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இந்த உயிர் சமையல யார் சமக்கா? பூமாதேவி தான் சமக்காள். பூமாதேவி சமக்கா. பூமாதேவி சமக்காள். அந்த பூமாதேவிக்கு என்னென்ன ஒரு சம ரெண்டு சம
சமம் நினைக்கிறா? எத்தனை சமைகள்? உயிர் சம 1, பொருள் சம 2, நீர்வளம் 3, நிலவளம் 4, பொருள் வளம் 5. நம்ம மானிட மக்கள் 10 நாளைக்கு வேலை பார்க்கும். 10 நாளைக்கு லீவ் எடுக்கும். 20 நாளைக்கு மாத்தையில 20 நாள் லீவ் எடுத்து ஓய்வு எடுத்து அதிதி எல்லாம் தீர்க்கும் ஐயா. ஆனா இந்த பூமா தேவிக்கு என்ன உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து உயிர் பாரம் செமந்து கொண்டே இருக்காள். உயிர் சமைகள் கூடிக்கிட்டு இருக்கு. இருக்கிறது. உயிர் சமை கூட கூட என்னையா பூமா தேவிக்கு பிணம் சமக்க முடியல. முடியாமல் உயிர் சமை குறைப்பதற்கு பகவானிடம் ஓடிவா. ஓடி வந்த பூமாதேவி பகவான வணங்குவார். ஈதரா இறையோ பெண்ணா பிறக்கணுமா, பேர் போக வாழணும். நான் தானா பெண் பிறந்தேன், நாட்டில் வேற பெண் இல்லையோ. இறைவனிடத்தில் பூமாதேவி வந்து நின்று கொண்டு இறைவா பகவானே எனக்கு உயிர் சமை கூடுது. கூடிக்கொண்டு இருக்க சுவாமி. உயிர் சமையில என்னால சமைக்க முடியல சுவாமி. எனக்கு உயிர் சமைய கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு தாங்க. தாங்கள சுவாமி. அப்படி உயிர் சமைய குறைக்கலன்னா சொன்னால் எனக்கு பூமி பாரம் சமைக்க முடியாது. முடியாது பகவானே. யாரு காக்கா? பூமாதேவி பகவான் கிட்ட வரங்காக்கா. கேட்டால் கடவுளே பகவானே ஆகாயத்தை சமைக்க ஆகாயவாணி இருக்காள. கங்கையை சமைப்பதற்கு கங்கா தேவி இருக்காள. அக்கினியை சமைப்பதற்கு அக்கினி நாச்சியார் இருக்காள. எனக்கு மட்டும் உயிர் சமையும் பொருள் சமையும் நிலவள சமையும் சமக்க சொல்லிருக்கல சுவாமி. என்னால சமைக்க முடியல சுவாமியோ. எனக்கு உயிர் சமையை குறைச்சு தாங்கள் என்று ஈசனுக்கு முன்னாலே பூமாதேவி அந்த உயிர் சமையை குறைச்சு தாங்கள் பகவான்கிட்ட வரங்காக்கவும் கேட்ட போதே அப்ப பகவான் சொல்லுகின்றார், உன்னுடைய உயிர் சமையை நானே குறைச்சித்தானேன் என்று இந்த பூமாதேவி பெண் கொடி வரங்கொடுத்து அனுப்புவார். அனுப்பி வைக்க பூமாதேவி பூலோக பாரங்கள வள்ளுவ ஆலையில அமரணும். பூலோகம் போகணும். பூலோகம் போயெல்லாம் வெங்கல முரசு தட்டி ஊரு மக்கள் அழைக்கணும். ஊரு மக்கள் கூடி நிற்கும் கூட்டத்தில் சொல்லுகின்ற வரமது. பூவிருக்க பெஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்கு. பழுத்த கனிகள் மட்டும் இறக்க வேணும் என்று சொல்லி வாக்களித்து வாருமை. அன்பார்ந்தவர் வெள்ளை யானையிலே உட்கார்ந்து கொண்டு ஐயா பூலோகந்தான் வருவார். வந்ததொரு வள்ளுவர் எங்கல முரசு தட்டி ஊரே மக்களை ஒன்னாக திரட்டுவார். திரட்டி நிற்கும் மக்களுக்கு தெய்வ திருவள்ளுவர் வாக்குவரம் கொடுக்கார். பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க வளம் இருக்க பழுத்த கனிகள் மட்டும் பழுத்த இறக்க என்று சொல்வார்.
இருக்கக்கூடாது, கூடாது கூடாது, இடவெளி சாவு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்று தெய்வத்திரு வள்ளுவரானவர் ஆமையோ இந்த புலகத்து மக்களை காப்பாத்துக்காக பகவான் சொன்ன வர என்னது? என்ன சொல்லிவிட்டார் பகவான்? பூ இருக்கணும், பிஞ்சு இருக்கணும், காய் இருக்கணும், பழம் இருக்கணும், இருக்கணும் இருக்கணும். பழுத்த கனி மட்டும்தான் இறக்கணும். பழுத்த கனி தான் இறக்கணும். இறக்கணும் ஐயோ. பழுத்த கனினா நமக்கு வயசு எப்ப தெரியுமா? எத்தனை வயசு? என்ன 100க்கு மேல உள்ளவன். 110க்கு மேல உள்ளவன் தான் அந்த காலத்து இறப்பு. இறப்பு உண்டு, இறப்பு உண்டு. அந்த காலத்துல இறப்புன்னா என்ன என்ன? மதமதக்கான் தாலியா. ஆமா, பெரிய குதிரு குதிரு. இப்பமெல்லாம் சுடுகாடு இடுகாடு வந்திருக்கு. சுடுகாடு இடுகாடு. அந்த காலத்துல மதமதக்கான் தாலியில தான் 100 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஆவி பிரிஞ்சுது, கண்ணுமொழி பிதுங்குமா. அந்த கண்ணுமொழி பிதுங்கியில உயிர் போயிடுது. இவங்களை நல்லடக்கம் பண்ணணும் என்று இந்த மானிட மக்கள் 1 வயசுக்கு மேல உள்ளவங்களை மதமதக்கான் தாலியில தூக்கி வச்சு அடக்கம் பண்ணி ஓடக்கரையில கொண்டாந்து பிதைச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஓடக்கரையில் கொண்டாந்து வச்சிருக்கார்கள். அப்பேற்பட்ட காலத்தில் இந்த வள்ளுவர் சொன்ன பிரகாரம் ஆமையா இருக்க, பிஞ்சிருக்க, காயிருக்க, பழமண்டும் இருக்கணும், இருக்க வேண்டும் என்று கனியெல்லாம் அழிய வேண்டும் என்று வாக்கு சொன்ன தெய்வத்திரு வள்ளுவரே அண்ணமலையடி ஓரமாக வள்ளுவர் வருவாரா, அங்கே மாடு மேய்க்கும் பிள்ளைகளா, படிப்பறிவு இல்லாம அவர்கள் பசுவ மாடு மேய்க்கார, கல்வி அறிவு இல்லாம அங்க ஆடு மாடு மேய்ப்பார்களா, வயதான கிழவன் முன்னே அந்த மாடு மேய்க்கும் பாலர்களும் கிழவா தாடியோ நரைச்சிடுத உம்ம தைரியமும் கட்டு போச்ச இது சாப்பிட நாளையில இது சைதனையில் வரலாம அம்மால போற நாளையில ஏதாத்தாவே திருமலையலையில் வரலாமா. அந்த தெய்வ திருவள்ளுவர நம்ம அருமைக்கும் பாலர்களும் கல்லால எறியுவாரா, கல்லறி உரைத்திடுத தெய்வ திருவள்ளுவர்க்கு அந்த வாக்கு வளருதார, அந்த பூவுதுர பிஞ்சூதுர, காய் புதுர பழ புதுர அடலே பழ புது கனிகள் இறக்கணும். எந்த பூவிலையும் ஜாவேணுமே, பிஞ்சிலையும் மறக்கணுமே, காயிலையும் அழியணுமே, பழத்திலையும் அழியணுமே, கனியில இறக்கணுமே. தெய்வ திருவள்ளுவரே நல்வாக்கு சொன்ன வேறும் பொல்லாத வாக்குகளை இந்த மக்களுக்கு தூக்கிட்டா வாக்கு சொன்ன நாள் முதலா பூலோகத்து மக்கள் எல்லாம் பூவிலையும் இறக்க, பிஞ்சிலையும் சாவுதா, காயிலையும் அழியுதா, பழத்திலை மாண்டு போ, அந்த கல்லிலையும் இறந்து போறா.
பட்டதும் பட்ட போது பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர பழ உதிர கனி உதிர உதிர எல்லாரும் அடைக்க பிழைக்க இந்த புலகத்தில் உள்ளவங்களும் அழிஞ்சு போங்க போங்க அழிஞ்சு போங்க. நல்வாக்கு முதல்ல மக்களுக்கு என்ன சொல்லி வந்தார்? சொல்லி வந்தாரு. பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க பழம் இருக்க இருக்க பழுத்த கனி வயசுக்கு மூத்து 110க்கு மேல ஜாவணும் 100க்கு மேல்தான் இறக்கணும்னு சொன்ன வள்ளுவருக்கு மாடு மேய்க்கும் புள்ளி எல்லாம் கள்ள கொண்டு எரிஞ்சு பாத்தியலா? கஞ்ச வந்த வள்ளுவர் வாக்கு உழைச்சாரு. அதுக்கு சொன்ன வாக்குத்தான் இன்னைக்கும் பூலோகத்து மக்களுக்கு நிலையான வாழ்வு இல்ல. கிடையாது. தூங்கும் போதே வாங்க மூச்சே துளி மாறி போனாலும் போச்சு. ராத்திரி படுத்து விடியக்கால எந்திக்கிறது யாருக்கும் நிச்சயம் இருக்கா? கிடையாது. இது யார் விட்ட வாக்கு? வள்ளுவர் விட்ட வாக்கு. தெய்வ திருவள்ளுவர் விட்ட வாக்கு. வாக்கையோ இப்படி மக்கள் எல்லாம் இறந்து கொண்டு இறந்த பிணமானது மையான கரையில மேலும் மேலும் குமியுது. குமியுது. அப்படி பிணஞ்சமக்க இருந்த பூமாதேவிக்கு என்ன செய்தா? பிணஞ்சமக்க முடியாம உச்சியரிச்சிடுமா உள்ளங்கள் தீப்பிடிக்க பிணஞ்சமக்க முடியாம பலமுதா பூமாதேவி பிணங்களெல்லாம் சுடுகாட்டில குமியுதையோ குமிஞ்சிருக்கும் பிணங்களெல்லாம் சமக்க முடியாமல் நின்று அவ மயங்குவாள். பூமாதேவியானவளும் ஏ நிலம் போக வாடுவாள். பூமாதேவி பெண்கொடி நினைஞ்சமக்க முடியாமல் கைலைக்கு ஓடி வாரா. ஓடி வந்த பூமாதேவி கடவுளத்தை வணங்குதா. ஆண்டவனே பகவானே பூமாதேவி வரைக்கும் பூமி வாரம் ஜமந்து வந்த பூமாதேவி உயிரி ஜமக்கும் போது உயிரி ஜமைக்கு மேலே எல்லோ பிணச்சம் அதிகமாகி சுடுகாட்டு கரையில இறந்த பிணம் குமியுதையோ பிணஞ்சமக்க முடியலை. என்னால முடியலை. பூமாதேவி பெண்கொடி வணங்கி நின்ன வேளையிலே அவனவர் சொல்லுவாரா, ஏ அம்மா பூமாதேவி பூமாதேவிய உயிர் சமையிலிருந்து பிணச்சம கூடுதா? கூடிக்கொண்டிருக்க உனக்கு இறைவா பிணச்சமை எல்லாம் கூடுது ஐயா. ஐயோ எனக்கு பிணச்சமைய மாத்தி தள்ளன்னு சொன்னா நான் பூலோகம் போக பூமி வரைஞ்சமக்க வணங்கும் நின்று அவ வணங்கும் போதே பகவானும் வரங்கோடு அம்மா அம்மா பூமடே உன்னுடைய பிணச்சமைய பகவானா மாத்தித்தாரே. நான் சிவஸ்வரூபம் மாத்த போறேன். சுடலையாக பிறக்க போறேன். நான் சுடுகாடு காக்க போறேன். மறையவன இருக்கவே மாயாண்டிய பிறக்க போறேன். மாயாண்டியா போறே பகவான் ஐயானும் காக்க போறேன். மாயாண்டியா பிறக்க போறேன். ஐயானும் காக்க போறேன். இப்படி பூமாதேவிக்கு ஆண்டவன் பகவான் வரம் கொடுத்தோ உலகம் போமா பூமி பரத்த போய் செமையண்டு அந்த பகவான் வரம் கொடுத்த அனுப்பும்போது அப்ப இடம் இருந்த பார்வதியா ஈசனார் இடத்தில்தான் எங்க ஈசரி காக்கால கடவுள பகவான இங்க சிவதுருவம் மாத்தி எல்லோ இங்க சுடலையா பிறந்தையானா
வேணும் உதவி வேணும் பார்வதிய காட்ட போதே பகவான் சொல்லுவாரா சத்திய உமைய வேலை மையான களத்தில்தான் மாயான பேச்சியாக நம்ம பேட்டியாக நீ பார்வதிய பறக்கணுமே அவதாரம் சொன்ன போது சத்தியவ கால சுவாமிய பகவான இந்த பிறவிராம எடுக்கும் என்ன படைத்த மனுக்களுக்கு படியளந்து முடிக்கணுமே இங்க மாயாண்டியா பிறக்கணுமே மாய பேட்டியாக பிறக்கணுமே கைலாசவாசலில ஒரு ரகசியங்கள் சத்தீசவன் முடித்த போது நம்ம எடுக்க அவதாரம் ஒரு நாள் 2 நாள் அல்ல ஒரு மாசமானாலும் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் இந்த அவதாரங்கள் எடுக்கும் முன்னால நாம படைத்த ஜீவம் 84 கோடி ஜீவம் அல்லவா இந்த 84 கோடி ஜீவத்துக்கெல்லாம் படி இழந்து முடிச்சு விட்டு பிறவி ராமத்தை எடுப்போம் என்று சத்தி சொன்ன நேரத்தில் அதை ஆட்டும் என்று சிவபெருமான் சம்மதித்து அந்த படைத்த உயிர்களுக்கு படி இழக்க வேணும் என்று அந்த 4ஆம் வேளையில ஈஸ்வரியால் பார்வதியா போயிருக்கார பகவான் எல்லா உயிருக்கும் என இழக்கம்னு உண்மை சொல்லி போனார பகவான் எல்லா ஜீவத்துக்கும் படி இழக்காம வாராரா என்று அவரை பரிசை பண்ணி பார்க்க வேணும் என்று என் பெருமாள் தங்கை ஆதிபராசக்தி அந்த பகவானை சோதிக்கத்தான் பார்வதி நினைக்கும் போது யாரையும் அழைக்காளான தலைமக விசுவரத்தான் சக்தி தங்கோ போடுதா
வரும் அலங்கார செப்பா இந்த அம்மாள் கை கொடுக்கணும் கம்பு வெட்டி அலங்கார செப்பாக அவதரித்தார் விசுவருமே அவதரித்த செப்பையும் சத்தி கையில் கொடுப்பார் இதறிய வாங்குவார் செப்பை அவ வாங்கும்போது திரும்பு கூட்டம் எல்லாம் முன்னால பட்டினிய போறதான் பெரிய பாக்கா இந்த எறும்புக்கு இறையளந்து ஈசனார் வாராரா சித்திரம்ப பிடிப்பாளா சிமலுக்குள் அடப்பாளா திருக்காணி போட்டும் விட்டு சீனி போட்டு சாவிய எனக்கு தெரியாமல் அவன் மிந்தாணி பட்டில மூணு முடிச்சாக சாவியமோ கூப்பிட்டு எம்மாள் எம்பெருமாள் தங்கைய தங்க பார்வதிய இதுவரைக்கும் பகவான் வாரம்னு சொன்னா பாத பூஜை நடத்துவீங்க பகவான் பாத பூஜை நடத்தாமல் நீட்டின கால் மடக்காம வெறித்ததல முடியாமல் கவலையிலே இருக்கும் ஆயம் என்ன விவரம் என்ன என்று ஐயா சுவாமிய பகவான நீங்க இதனால இதுவரைக்கும் நீங்க எங்க என்று கேட்கும் போதே சொல்லுவாராம் உமையவளே தந்தபடிய கொண்டு அவரிகட மக்களுக்கு நான் படியளந்து வாரேன் மக்களுக்கு படியளந்து வாரேன் பகவான் சொன்னவாதே அவனி மக்களுக்கெல்லாம் அளக்க போன பார்வதி எல்லா ஜீவத்துக்கு இறை இழந்தியலா அளக்காம வந்தியலா என்று கேட்க அப்ப பகவான் ஜத்திக்கு சொல்லுகிறார் யானை முதல் எறும்பு வர மானிட மனுக்களுக்கு மற்றும் உள்ள ஜீவத்துக்கல்ல படியளந்து வாரேன கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் தாயார் கற்பத்தில் இருக்கும் ஜிஜுவுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கல்ல படியளந்து வாரேனம்மா எறும்பு ஈட்டலுக்கு முதற்கொண்டு இறையளந்து வாரேனே பார்வதி அளக்கும்படி எந்த உயிருக்கும் தப்பாது தவறாதம்மா என்று பகவான் அவர் சொன்ன போதே அவன் சொல்ல நம்பாமல் பார்வதியாக பாடம் ஈட்டனே பகவானே இறையளந்த உண்மையான என்னுடைய இடம் அதிலே எறும்பு ஆனதுதான்
இப்ப போய் கண்ணால் பாரு என்று எங்க கடவுள் அவர் சொன்ன எங்க கண்ணனோட தங்க இருக்காணி ஜாவி அவன் மிந்தி விட்டு வளப்ப அது செப்ப எந்திரப்பா செப்பதான் திறக்கும் போது அன்பார்ந்த பக்தர்களுக்கு நமச்சாபுரத்து சுடலை நியமித மாலை கொண்டலை ஊக்காட்டி சுடலை இப்படி எல்லாம் ஒரு பெரிய பெரிய ஆமா பேர் வாங்கியிருக்கார். பேர் வாங்கி இந்த நமச்சாபுரத்திலே வந்து ஆமா இருக்கார் எங்க பகவா மகன் எங்க செல்ல பிள்ளை ராஜாதிராஜ ராஜமன்ன ஹைகோர்ட் ராஜா ஆமையா எங்க ஆண்டவன் சுடலை அவருக்கு நியமித மாலை கொண்டு வந்த பக்தர்கள் அல்ல ஆமையோ இவரு சொன்ன வாக்கு தப்ப இவரு கேட்ட வரம் கொடுப்பா அந்த பிள்ளைதான் இல்லையா எங்க நமச்சாபுரம் சுடல பிள்ளை இல்ல தாய்க்கு பிள்ளை கனி கொடுப்பா ஏ மகளை இல்ல தாய்க்கு எங்க நமச்சாபுரம் மாயா மலர கனி கொடுப்பா கேட்க வரங்கள் எல்லாம் என் நமச்சாபுரத்து சுடலதான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். ஆயிரத்தெட்டு சொருவக்காரன் அடங்காத மாயா கோலக்காரன் சாலக்காரன் பொல்லாத சுடலதான் அவரை நினைச்சு நீங்க வணங்கி நின்னா வணங்கி நீங்க நெப்பியானா உங்களுக்கு கேட்ட வர அளிப்பா. கேட்ட வரான் தருவார். அந்த சித்தரும்பு கூட்டமெல்லாம் அரிசி கவி சுழ வருகுதையா அது உங்க மட்டும் ஒண்ணு இருக்கு உங்க முடியாம கக்கி இருக்கு இங்க மட்டும் திண்ணி இருக்கு திங்க முடியாமலும் கக்கி இருக்கு வளர்ந்ததொரு தினை அரிசி அந்த சித்தரும்பு கவி கிட்டு மருக போட்டு வருவதையும் பார்வதி பார்க்கால கையே நெருப்பாள கடவுள வணங்குவாளா பாவம் பகவானுக்கு தப்பு பண்ணிட்டேனே தவறு பண்ணிட்டேனே சுவாமி எப்பக்குள்ள இருந்தாலும் மாயம் இல்ல அறக்குள்ள இருந்தாலும் அருணரிய மாயம் இல்ல பார்வதிய செய்த குற்றம் நீங்க பொறுக்கணுமே செய்த குற்றம் நீங்க பொறுக்கணுமே
தவறுகளை அறியாம தெரியாம தவறு செய்தேன். பண்ணிட்டேன் தவறு செய்யா. இந்த தவறுகளை எல்லாம் தீர்க்கணுமானா ஏ கடவுளே பகவானே பகவானே நம்ம அண்ணன் பாவம் போக்கணுமே போக்கணுமே அண்ணன் பாவத்தையும் தீர்க்கணுமே தேக்கணுமே தீர்க்கணுமே தேக்கணுமே ஒரு மகள வரும் எனக்கு வேணும் தேக்கணுமே எனக்கு வேணும். நான் கடவுளுக்கு பாவம் செஞ்சேன் பாவம் செஞ்சேன் கடவுள் பாவங்களை தீர்க்கணுமே தேக்கணுமே தீர்க்கணுமே தேக்கணுமே ஒரு கை குழந்தை எனக்கு வேணும் தேக்கணுமே எனக்கு வேணும். நான் பூமானுக்கு பாவம் செஞ்சேன் பாவம் செய்தேன் பாவங்களை நானும் தீர்க்கணுமே தேக்கணுமே ஏ பகவானே பகவானே ஒரு பிள்ளை வரும் எனக்கு வேணும் தேக்கணுமே ஆதிபராஜத்தி ஆண்டவனை வணங்கி 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 நின்றோம். இறைவா பகவானே இதுவரைக்கும் உங்களுக்கு நான் எந்த பாவமும் செய்யலிய சுவாமி இன்னைக்கு சித்தெரும்பை அடைத்தேன் அடைச்சு விட்டேன். அது செப்புக்குள்ள இருந்து தினை அரிசி கவி வந்துடுது வந்துடுது சுவாமி. அதனால பகவானே நான் பரிசை செஞ்சு பார்த்தேன் பார்த்தேனே சுவாமி. நீங்க அளந்தபடி எந்த உயிருக்கும் தப்பல இல்ல தவறு இல்ல. 14 உலகம் வானலோகம் வருணலோகம் ஆமா இந்திரலோகம் சந்திரலோகம் யமலோகம் தபலோகம் ஜத்திலோகம் பூலோகம் போலோகமாக இப்பேற்பட்ட உலகத்துக்கு படி இழந்து வந்த பகவானுக்கு நான் அதிக பாவத்தை செஞ்சு விட்டேன் ரொம்ப தவறா செய்து விட்டேன். அதனால் மன்னன் பாவத்தை போக்கதற்கு போக்கதற்கு மகள வரும் எனக்கு வேணும் எனக்கு